இப்ப இந்த பிரம்மா கிட்ட எல்லாரும் போனாலாம். ஸ்லோகம் பாகவதத்திலேருந்து சொல்றேன். பூமிர் திருப்த நர நிருபவ்யாஜ தைத்யானீகசதாயுதைஹி ஆக்ராந்த பூரி பாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ. தேவர்கள்லாம் பூமி தேவியை முன்னிட்டு கொண்டு பிரம்மாணம் சரணம் யயௌ, முதல்ல பிரம்மா கிட்ட போனா. ஆச்சா, இது பாயிண்ட் நம்பர் 1. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. நாளைக்கு நாளைக்கெல்லாம் இந்த இடத்த வச்சுட்டு நம்ம ஒரு விஸ்தாரமா பார்க்க போறோம் புருஷ யஜ்யம்னு ஒரு விஷயத்தை. ஏன்னா அப்படி அந்த சப்தாஸ்யாசன் பரிதயா த்ரிசப்த சமித கிருதாக அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த மந்திரத்துக்கெல்லாம் இந்த புருஷ யஜ்யம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த பூமி தேவி எந்த ரூபத்துல போனா? கௌர் பூத்வா அஸ்ருமுகி கின்னா. பாகவதம் சொல்றது கௌர் பூத்வா அஸ்ருமுகி கின்னா கிரந்தந்தி கருணம் விபோஹ உபஸ்திதாந்திகே தஸ்மை வியசனம் ஸ்வமவோச்சத. பசு ரூபத்துல பூமாதேவி போனா அப்படின்னு இருக்கா. எல்லாம் ரொம்ப கனெக்ஷனை வச்சு நீங்க பார்க்கணும். பூமாதேவி when she personifies herself as per புராணம், she will always be in the form of a cow. ஞாபகம் வச்சுங்க. பிருது சக்கரவர்த்தி வேணனுடைய பரம்பரையில வந்தவன். தனதான்யாதி சமிருத்திகள் இல்லாத போது பூமி தேவி பசு ரூபத்துல வந்தவுடன் அந்த பசுவின் இடத்திலிருந்து இந்த ராஜா கறந்தெடுத்தான். பிருதுவினால் கறக்கெடுக்கப்பட்டவள் பிருத்திவி. பிருத்திவியின் குலத்தில் வந்த குந்திக்கு பிருதா. பிருதாவின் பிள்ளை அர்ஜுனன் பார்த்தன். பார்த்தனுக்கு சாரதி கண்ணன் பார்த்த சாரதி. எங்கு பார்த்தாலும் பூமி தேவி பசு ரூபத்துல வருவளா? இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்லை. அகல்யாக்கும் கௌதமருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. ரொம்ப நாளா இந்திரனுக்கு அகல்யாவதான் அடைய வேண்டும்னு ஒரு ஆசைன்னு வால்மீகி கோடியிட்டு காண்பிக்கிறார். இதுல என்ன ப்ராசஸ்னா, அகல்யாங்கிறவள் பிரம்மாவின் மானசீக புத்திரி. இவ மேல இந்திரனுக்கு ரொம்பவே ஆசை. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்னுடைய சக்தி வீரியத்தை காண்பிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சொன்ன உடனே, நீ பூமியை பிரதட்சிணம் பண்ணிட்டு வா. பிள்ளையார் சரித்திரம் மாதிரி இருக்கு. நீ பூமியை பிரதட்சிணம் பண்ணிட்டு வா. இந்திரன் கிட்ட ஒரு யானை எல்லாம் இருந்தது, ரதம் எல்லாம் இருந்தது, மாத்தலின்னு ஒரு டிரைவர் இருந்தார். ஆல்வேஸ் அப்பாயிண்டட் டிரைவர், எங்க வேணாலும் கூட்டுன்னு போவார். அவர் போயிட்டார். அதே சமயத்துல புராணம் என்ன சொல்றது, கௌதம மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்தின் கொல்லப்புறத்துல புழக்கடையில மாட்டு கொட்டாயில மாடு இருந்துதான். அந்த மாடு கார்த்தால கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய மாடு குழந்தையை ஈன்றெடுத்ததாம், கன்றுக்குட்டிய. கன்றுக்குட்டி ஈன்றெடுக்கும் போது ஒருவேளை அது கால் முன்னாடி வரலாம், தலை முன்னாடி வரலாம். இப்ப தலை வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க, முன்னாடி பசுவின் தலை இந்த பக்கம் இருக்கு, பின்னாடி வரக்கூடிய கண்ணுக்குட்டி தாயின் கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய கண்ணுக்குட்டியின் தலை இந்த பக்கம் இருக்கு. யாரு இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கிறாளோ தர்மசாஸ்திரம் சொல்லி எடுத்து பூமியை சுத்தின பலன் கிடைச்சிடும். அதனால கௌதமர் பார்த்ததுனால நாரதர் சொல்றார், யூ கோ அண்ட் அப்ளை ஃபார் அஹல்யாஸ் ஹஸ்பண்ட்ஸ் போஸ்ட், யூ வில் கெட் இட் அப்படின்ட்டார். உடனே கல்யாணம் ஆயிடுத்து. அதனால தான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பசு கன்றுக்குட்டியை ஈன்றெடுக்கும் போது பார்த்தா பூமியை சுத்திட்டு வந்த பலன். பூமிக்கு எப்பெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவோ பசு ரூபத்துல தான் போவோம். மாத்தி மாத்தி வச்சுக்கணும் நம்ம. அதனால இப்போ தேவர்கள் பிரார்த்தனை செய்ய பூமி தேவி பசு ரூபத்துல போனாளா? இப்ப அத்தனை பேரும் பெருமாள் கிட்ட போய் ஸ்துதி பண்றா. ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல போய் செக் பண்ணி பாருங்க. தத்ரகத்வ ஜெகநாதம், எப்பெல்லாம் பெருமாளை சொல்லியிருக்காளோ அப்பெல்லாம் ஜெகநாதன்கிற பேர் வரும். ஞாபகம் வச்சுங்கோ. ஸ்ரீமத் ராமாயணத்துல தாயாரும் ஸ்ரீ சீதா பிராட்டியும் பெருமாள் ராமனும் ரங்கநாதரை போய் ஆராதனை பண்றா. ஏன்னா இந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர், அந்த ரங்கநாதர் உத்தரப்பிரதேசத்துல இருந்தார். குழம்பு சாதம் சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் தால் அண்ட் ரொட்டி தான் சாப்பிட்டு இருந்தாருங்க. இது எப்படி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் முதல்ல இக்ஷ்வாகு குல மன்னர்கள் ஆராதனம் செய்ய உத்தரப்பிரதேசம் அயோத்தியால தான் இருந்தாரு. நீங்கள்லாம் சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ஆகும்போது விபீஷணன் கையில அந்த விமானத்தையும் அந்த பெருமாளையும் கொடுக்க அவர் இங்க சேஷபீட்டத்துக்கு மேல ஏழ பண்ணார் அப்படிங்கிறது சரித்திரம். இதுக்கு நிறைய சான்று இருக்கு. தேசிகன் எடுக்கிறார். ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன். அம்புயத்தோன்னா யாரு? பிரம்மா. அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில். தோலாத தனிவீரன் தொழுத கோயில். தோலாத தனிவீரன் யார்?
ராமன் தோலாத தனி வீரன், தோல்வி அடையாத வீரன் அர்த்தம். தோலாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில். நான் இப்போ முதல்ல பிரணவம் சொன்னேன் பாருங்க. தமிழ்ல ரக்காரத்துல ஏதாவது ஆரம்பிச்சுதானே நம்ம முன்னாடி என்ன எழுத்து சேர்ப்போம்? ஆ இல்லைன்னா இ இல்லையா? அப்படின்னா இராமாயணம், ஈராமன் தானே எழுதுவோம். ஆனா ரங்கத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ? அகாரம் அதுல சேர்ந்திருக்கு. அதனால பிரணவத்தில் இருக்கக்கூடிய அகாரம் செருமழையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கம் என திகழும் கோயில் தானேன்னு தேசிகன் எடுத்தார். சரி, இப்ப இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அந்த பெருமாள் வந்துட்டார். அப்புறம் அப்ப விபீஷணன் ஏழை பண்ணின காலத்திலிருந்து இன்று வரை அவர் தமிழகத்துல ஸ்ரீரங்கத்துல உபய காவேரி மத்தியத்துல தான் பெருமாள் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருது தர பணி ராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராம கட்டினிகட சிரப் பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மாதாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம் அங்கதான் இருக்கார். நமக்கெல்லாம் ஸ்ரீரங்கம் தெரியும், பல முறை போய் சேவிச்சிருக்கோம். வைகுண்ட ஏகாதசின்னா தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்குறோம். நான் 2019 உலகமெல்லாம் நார்மலாக இருந்தபோது அப்போ யூரோப்புக்கு போயிருந்தேன் உபன்யாசத்துக்கு. இப்போ பெல்ஜியம்ங்கிற கண்ட்ரியில் அந்த வீக்கெண்ட் உபன்யாசம் இருந்தது. பெல்ஜியமுக்கு போகும்போது அங்கே ஒரு பாகவதோத்தமர்கள் வீட்டில் அழைத்தார்கள். நான் அவள் அடைக்கலம் தேடி அவள் வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு தம்பதியினர், அந்த பெண்மணி நன்னா தமிழ் பேசினார். நம்ம விதேசங்கள்லாம் போன உடனே இங்க இவ்வளவு தமிழ் பேசுறோமே, இதுக்கு அவ்வளவு பெருமை இருக்கா இல்லையான்னு உட்காந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? வெளிநாட்டுக்கு போனோடனே யாராவது ஒருத்தர் 2 வார்த்தை தமிழ் பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அவளே பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? தெரிஞ்சவா யாருன்னே தெரியாது. அந்த ஒரு மொழிக்குண்டான பற்று அங்கதான், நமக்கு அது பெருமை அங்க தெரியும். தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னு ஒரே பெருமையா இருந்தது. அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணா, இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னா. அவர் இங்கிலீஷா பேசினார். நான் யோசித்தோம், ஒரு வேளை இவருக்கு தமிழ் வராதோ என்னவோ, தமிழ் வராததுனால இவர் இப்படி பேசுகிறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். கொஞ்ச நாள் ஆனோடனே அவர் பேசக்கூடிய ஆங்கிலத்தை வச்சு கண்டுபிடிச்சுட்டேன் இவர் தமிழர் அல்லர், ஹிந்தி மொழியை பேசக்கூடியவர்னு இங்கிலீஷ்லேயே கண்டுபிடிச்சுடலாம். அதனால் அவரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவளோட பேசும்போது தெரிஞ்சது அவர் வடதேசியக்காரர், இவள் தமிழகத்தை சார்ந்தவள். 2 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. நான் ஷார்ட்டுன்னு இருக்கும்போது அவகிட்ட கேட்டேன், உங்கள் மாமியார் மாமனார்லாம் எங்கே இருக்கா? சொன்ன ராஜஸ்தான்லேருந்து அவளுடைய பரம்பரை, ஆனால் குஜராத்தில் செட்டில் ஆயிருக்கா அப்படியான்னு கேட்டேன். நீங்கள் பாரத தேசத்துக்கு வரும்போது அவளை பார்க்கறது உண்டா? கட்டாயம் அவாத்தில் போய் 1 மாதம் இருந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் சுஷ்ரூஷை பண்ணிட்டு வருவோம். எங்கேயாவது போயிருக்கல? அவள் சவுத் பக்கம் வந்திருக்காள். ஐயோ, வருஷம் வருவா. வருஷம் எங்கே வருவா? ஏன்னா சென்னை காஞ்சிபுரம்னா பட்டுக்கு ரொம்ப பிரசித்தம், அதெல்லாம் சொன்னோம். ஸ்ரீரங்கத்துக்கு வருவா அப்படின்னா. பரவாயில்லையே, ஸ்ரீரங்கத்துக்கு வரா. ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் வரா? அவளுடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கம், இங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியவாளுக்கு. நான் உடனே கேட்டேன், இது எப்படி கனெக்ஷன் அப்படின்னு. உங்க கோத்திரம் என்னன்னு கேட்டேன். எங்க கோத்திரத்துக்கு ரகுவம்ச கோத்திரம்னா. ரகுவம்ச கோத்திரம்னு அப்பதான் தெரிஞ்சது ஒரு கோத்திரம் ரகுவம்ச கோத்திரம். க்ஷத்ரியாள்ல ரகுவம்ச கோத்திரம்னு இருக்கு. ராமருக்கு ஆராத்திய தெய்வம் தானே ஸ்ரீரங்கநாதர். பாருங்க, இன்னும் அந்த கனெக்ஷன் ஸ்ரீரங்கத்துக்கு அவ வந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு திருவரங்கம். சரி, எங்க விட்டோன்னே இப்ப மறந்து போயிட்டது. ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த ரங்கநாதரை ஆராதனம் பண்றதுக்கு ராமரும் சீதையும் ஒன்னா போறான்னு வால்மீகி எடுக்கிறார். அப்ப என்ன சொல்றார் தெரியுமோ? ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வத்தம்னு ராமாயண ஸ்லோகம். அந்த ரங்கநாதரை ஆராதனம் பண்ணும்போது, பெருமாள் ஆராதனம் பண்ணும்போது ஜெகநாதன் ராமாயணத்துல வருதா? பாகவதத்துல பூமி தேவி பசுரூபத்துல போகும்போது தத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம் புருஷம் புருஷ சூக்தேன, இந்த பூமி தேவியை பசுரூபத்தில் அழைத்து செல்ல அனைவரும் புருஷ சூக்தம் பாடினார்கள் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு. ஆச்சா, இப்போ புருஷ சூக்தத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. இப்போ முதல் மந்திரத்துக்கு போயிடலாமா? புருஷ சூக்தத்துல 54 நிமிஷம் எடுத்து முன்னுரை சொல்லி, இந்த புருஷ சூக்தத்தின் மந்திரங்களுக்கு போவதற்கு பூர்வம் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடணும். வியாக்கியாத்தாக்கள்னு இருப்பா, கமெண்டேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. கமெண்டரி மட்டும் நம்ம என்னமோ மூல கிரந்தம் மட்டும் ரொம்ப முக்கியம். நீங்க கடையில போய் கேளுங்க, ராமாயணம் இருக்கா? இதோ இருக்கு சார்னு எடுத்து கொடுத்துருவா. மகாபாரதம் இருக்கா? இதோ இருக்கு சார் 18 வால்யூம். ஏன் சார், மகாபாரதத்துக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரே, நீலகண்டர் பாவதீபம்னு பேர் அந்த கமெண்ட்ரிக்கு. இஸ் தட் தேர்னு கேட்டு பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. We have completely forgotten our commentators.
Had it not been the great Mallinatha Suri, it is very tough to interpret and appreciate Kalidasa's works. காளிதாசனுடைய கிரந்தங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. இத்தனைக்கும் சொல்லுவா, அது ஒன்றும் நாரிக்கையில பாக்கம் கிடையாது, திராட்சா பாக்கமாவே வச்சுக்கலாம். அப்பவும் மல்லிநாதருடைய கமெண்ட்ரி தேவை. கோவிந்தராஜரோ திலகரோ இல்லைன்னா ராமாயணத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. ராமாயணத்தில் ஒரு இடம் வருது, ராமர் நான்வெஜ் சாப்பிட்டாருன்னு வருது. ஐயோ அப்படியா சார்? ஐயோ அவர் சாத்தமும் குழம்புமே உட்காந்து ஆட்டு இருப்பார். க்ஷத்ரியால் நான்வெஜ் சாப்பிடலாம். ரிமெம்பர் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. Hinduism doesn't make vegetarianism compulsory. It says vegetarianism is preferred. There is a difference. பிராமணால் ஷாட்டாளா அது வருவேன், பிராமணோசிய முகமாசீதுங்கிற இடம் வரும்போது ஷாட்டாளா இல்லையாங்கிறதெல்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அப்போ ஏன்னா ஷார்ட்டாக சில இடங்கள்ல இருக்கு. பிற்காலத்துல தான் பிராமணர்கள் மருவி 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 வெஜிடேரியனிசம்க்கு வந்தாலே ஒழிய ஒரு காலத்துல ஷார்ட்டதா தான் சான்று இருக்கு. இதெல்லாம் நம்ம மூடி மறைக்கணுங்கிறதே இல்லை. டோன்ட் எவர் வால்மீகி மூடி மறைக்கணும்னு நினைச்சிருந்தா அக்னி பரீட்சை பண்ணதையே அவர் கட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? இன்னும் இந்த கான்ட்ரவர்சியே வந்திருக்காரு. கரெக்டாக அந்த 2 இதை பேக் ஆப்ஷன் கொடுத்தோ கண்ட்ரோல் டெலீட் ஏதாவது போட்டு பண்ணியிருக்கலாம். ஏன் அவர் பண்ணலை? ஏன்னா நம்ம பெரியவாள்லாம் they wanted to be sincere and honest. என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்லணும்னு நினைச்சவா நம்ம பெரியவாள்லாம். கர்ப்பவதியா இருந்த சீதையை காட்டு கம்சர் ராமருங்கிறத சொல்லாமே இருந்திருக்கலாமே. நம்ம சாமர்த்தியமா என்ன பண்ணுவோம் சார், உத்தரகாண்டங்கிறதே பொய்யுன்றுவோம். உத்தரகாண்டம் சேர்த்தால்தான் ஸ்ரீமத் ராமாயணம். பாராயணத்துல நம்ம வச்சுக்கிறதே இல்லை. கர்ப்பவதியாக இருந்த சீதையை ராமர் காட்டு கம்சர் அக்னி பரீட்சை பண்ணார். ஏன் பண்ணாருங்கிற அடுத்த கேள்வி வரும். இதெல்லாம் இருக்கு. அதனால பிற்காலத்துல பிராமணர்கள் நன்றாக சாத்வீகமான மொழியை அந்த முறையை கடைபிடித்தார்கள். அப்புறம் ரொம்பவே குறைச்சுட்டா. கலஞ்சன்னம் பக்ஷையேத்துன்னு வெங்காயம் பூண்டு முள்ளங்கி நூல்கோர் முருங்கைக்காய் தக்காளி உருளைக்கிழங்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கக்கூடிய அப்படியே சாத்விக் டயட்டா போயிடுது. இப்ப ராமர் சாப்பிட்டாருன்னு இருக்கா காட்டுல. ஆனா ஒரு இடத்துல சீதை தொலைஞ்ச உடனே சாப்பிடலேன்னு இருக்கு. சீதை தொலைஞ்ச உடனே சாப்பிடலேன்னு இருக்கு. அப்படியும் இருக்கு ஒரு இடம். உடனே இதை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? See, we don't know why he is doing like this, whether he ate or not. See, he says he did not have, so might be Valmiki might have mistaken. இப்பெல்லாம் மாக் மீட்னு ஒன்று வருது, தெரியுமோ? கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? இப்போ சோயாவை வச்சு மாக் மீட்னு ஒன்று பண்றா. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமோ? இவர் மீட்டை சாப்பிட்டுருக்க மாட்டேன், மீட் மாதிரி இருக்கிறத சாப்பிட்டுருப்பாடும். ஏன்னா இந்த உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்த நீங்க ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சா மாம்சத்தின் நாற்றம் அதுல வரும். அப்படின்னு மஷவை சாட்டாலே புத்தி கொஞ்சம் மழுங்கி போகும்பா. ஸ்ரீஹர்ஷனுடைய சரித்திரத்துல, ஸ்ரீஹர்ஷன் ஒரு பெரிய கவி. இப்படியே நான் சுத்தி சுத்தி எங்கேயோ மந்திரத்துக்கு வந்து போய் பாருங்க, கவலைப்படாதீங்க. ஸ்ரீஹர்ஷன் ஒரு பெரிய கவி, காஷ்மீரத்துல இருந்தான். அந்த ஸ்ரீஹர்ஷன் அவ அப்பாவுக்கு ரொம்ப அவமானம் நடந்துடுத்து. அதனால அவ அப்பாவுடைய அவமானத்தை பழிவாங்க வேண்டி இவன் பெரிய வித்வானா வந்துட்டான் ஸ்ரீஹர்ஷன். நைஷதம்னு ஒரு காவியம் பாடினான். இந்த ஸ்ரீஹர்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் கிரேட் மேன். அவனுடைய கிரேட்னஸ்க்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. அவன் வாரணாசிக்கு வந்தான். காஷிக்கு வரும்போது என்ன ஆயிடுத்து, அவன் சம்ஸ்கிருதத்தை தான் பேசுவான். அவனுக்கு லோக்கல் லாங்குவேஜ்லாம் தெரியாது. அங்க கங்கை கரையில உட்காந்துட்டு ஏதோ காட்ல உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய 2 லேடிஸ் கங்கா தீர்த்தத்தை எடுக்கணும், குடத்துல எடுக்கணும்னு வந்திருக்கா. அவ லோக்கலா ஏதோ லாங்குவேஜ் பிரஜ் பாஷாவோ அவதியோ ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. பேசும்போது அவ 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. அடிதடி சண்டை. அவ பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்து அடிக்க, இவ ப்ளூ பக்கெட் எடுத்து அடிக்க. இத அவ மொழியில அவதியில பேசிட்டு இருக்கா. இதை ஸ்ரீஹர்ஷன் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு சொட்டு கூட அவதி தெரியாது. இப்ப இங்க என்ன எடுத்து, இது பெரிய கேஸா போயிடுது. போலீஸ் எல்லாம் அங்க வந்துட்டா. எல்லாரும் ராஜா கிட்ட கூட்டுன்னு போயிட்டா. சபையில ராஜா சொன்னார், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இவா 2 பேர்கிட்ட கேட்டா இவா கொடுக்குற வருஷனை ஒத்துக்கணுங்கிறது இல்லை. அது யாராவது அங்க விட்னஸ் இருக்காளா போய் பாருங்கன்னா, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து பெரிய வித்வானா இருக்காரு, அவர் கூட்டுன்னு வாங்குவோம்னா. அப்பதான் ஹர்ஷன் ராஜசபைக்கு வரான். ராஜசபைக்கு வந்த உடனே ஹர்ஷன் கிட்ட கேட்கிறார் இவர் சம்ஸ்கிருதத்துல, ராஜா என்ன சண்டை போட்டா? சார் என்ன போட்டானே எனக்கு தெரியல, இதை கடவுடான்னு இவா ஏதோ ஒரு மொழியில பேசினா. ஓஹோ பாவம், உனக்கு இந்த மொழி வராது போல இருக்கு. ஆனா ஒண்ணு சார், எனக்கு மொழி வராது. அவ சண்டை போட்டதை கேட்டேன் இல்லையா, அவ என்ன பேசினாங்கிறத அப்படியே ஒப்பிப்பேன். என்ன ஒரு ரிட்டென்ஷன் பவர் பாருங்க. ஏன்னா சரஸ்வதியுடைய சிந்தாமணி மந்திரத்தின் அனுகிரகம் பெற்றவர் ஸ்ரீஹர்ஷன். அதனால அவ என்ன பேசினாலும் அது அப்படியே சொன்னார். யோசிச்சு பாருங்க,
இப்போ நமக்கு ஏதோ ஒரு அசாமீஸ் மொழி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, யாரோ வந்து இங்கே பேசினானா என்னவோ பேசினான்னு சொல்லுவோமே ஒழி அப்படியே ஞாபகம் இருக்குமா? அதுதான் தாரணா சக்திங்கிறது. அப்படியே சொல்லிட்டார். ராஜா அசந்து போயிட்டார். இனிமேல் இந்த சபையில நீதான் கவின்னு விட்டார். ஆனா இந்த ஸ்ரீஹர்ஷன் எழுதும்போது என்ன பண்ணுவான்னா கடாபுடான்னு எழுதுவான் சம்ஸ்கிருதத்துல, சட்டுன்னு யாருக்குமே புரியாது. ராஜா சொன்னார், யூ ப்ளீஸ் டேக் 1 year பிரேக். நீ எங்கேயாவது போய் எங்கேயாவது குன்னூர் அங்கே இங்கே. சார் குன்னூருக்கு பறந்து போட்டுமா? வேண்டாம்ப்பா. அதனால சாதாரணமாக வாகனத்திலேயே போயிட்டு யூ டேக் சம் பிரேக், கெட் பி கூல். அப்புறம் சாதாரணமாக எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி எழுது இல்லையா? Scintillate, scintillate, you minuscule asteroid in the vast expanse of the splendid sky. என்ன சொன்னார்? Twinkle, twinkle, little star. அதான் சுலபமாக சொல்ல வேண்டியதை இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவாளா? நீ போய் யோசிச்சுட்டு வான்னார். அவர் என்ன பண்ணார்? ஸ்ரீஹர்ஷன் ராஜா சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு, பாமரர்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சம்ஸ்கிருதம் சொல்லணுங்கிறதுக்காக உளுந்து சாப்பிட ஆரம்பிச்சார். உளுந்து வடை பண்ணி சாப்பிட்டு தயிர்ல முக்கி சாப்பிட்டோம்னா புத்தி கொஞ்சம் மழுங்கும்னு சாஸ்திரம். தயிர் வடை பிரமாதம். என்ன ஒரு சேனல்லையும் நான் பார்க்குறேனே, இது முதலில் வைக்கவும், ஃப்ரிட்ஜில் வைக்கவும், எடுக்கவும், பொரிக்கவும், பட்டர் மில்கில் போடவும், அதை தயிரில் அதை கொண்டு வார்க்கவும், அது மேலே பூந்தி தூவவும், அதை சாப்பிடுங்கோள். அடுத்த முறை தயிர் வடை என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது பாருங்க. பல பேர் அதுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டேள், அது என்ன சாப்பிட்டேன், தயிர் வடை சாப்பிட்ருப்பா, மறந்து போகும். தயிர் வடை சாப்பிட்டா புத்தி. அதனால தான் அசேஷ முஷி முஷ மஷ, அது என்ன வரும் சம்ஸ்கிருத? முஷ மாஷ சிஷேவேன்னு ஏதோ ஒன்று வரும். சொல்கிறான், நான் வந்து விஞ்சி போன உளுந்தை ஊற வச்ச வடைய வெகு நாள் கழிச்சு சாப்பிட்டேன். அது எப்படி சொல்கிறான்? புருஷ துவம் கிம் குருஷே அப்படின்னு கேட்டார். ஏண்டாப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த காவலாளி கேட்டான். 1 வருஷம் இருந்தும் அவருக்கு சம்ஸ்கிருதத்தை குறைச்சி பேச தெரியல, இன்னும் கஷ்டமாக தான். அசேஷ சேஷ முஷ முஷ மஷ மாஷ சிஷேவேன்னு விட்டார். விஞ்சி போன உளுந்த நன்னா அரைச்சு சாப்பிட்டேனார். அதனால அப்பேற்பட்ட கவிகள்லாம் இந்த இருக்கா இந்த தேசத்துல. வியாக்கியாத்தாக்கள், வியாக்கியானம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ராமர் நான்வெஜ் சாப்பிட்டார்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனார்? வியாக்கியாத்தா எடுத்தார். சீதையை பிரிஞ்சதுனால அந்த பீரியட்ல சாப்பிடல. ஜெகன்மாதாவான சீதையை பிரிஞ்ச ராமர் சாப்பிடுவாரோ? இதெல்லாம் எப்படி தெரியும்னா வியாக்கியானத்தை படிச்சாதான். பரிமேலழகரை படிச்சால்தான் திருக்குறளின் பெருமை தெரியும். கோவிந்தராஜ்யம் படிச்சாதான் ராமாயணத்தின் பெருமை தெரியும். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை, சுவாமி வேதாந்த தேசிகன் போன்ற மகான்களின் உரையை வாசித்தால் தான் புரியும். புருஷ சூக்தத்துக்கு யாருடைய உரையை வாசிக்கணும்னா 5 ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கா. ஞாபகம் வச்சுங்கோ. இப்ப நான் ஒருத்தரா சொல்ல போறேன். உவட்டாச்சாரியர், அச்சா, மஹீதராச்சாரியர் 2, சாயனாச்சாரியர் 3, பட்டபாஸ்கரர் 4, ரங்கராமானுஜ முனி 5. 5 பேர் புருஷ சூக்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நீங்க இப்ப ஞாபகம் வச்சுன்னு இருப்பேன். உவட்டாச்சாரியர், மஹீதராச்சாரியர், சாயனாச்சாரியர், பட்டபாஸ்கரர், ரங்கராமானுஜ முனி. இந்த 5 பேர் சொன்ன உரையிலேருந்தும் நான் சொல்ல போறேன். அதனால இட் ஷுட் பிகம் அ லேண்ட்மார்க். இந்த புருஷ சுத்தம் யாரும் உபன்யாசம் பண்ண மாட்டா. பின்னாடி யாராவது ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கூட இது உதவ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இது ஒரு பெரிய ஐகானிக் இதுவாக இருக்கணும் ரசிகரஞ்சனி சபால நம்ம சொல்றது. ஏன்னா இந்த புருஷ சுத்தத்தின் அர்த்தத்தை கேட்டுட்டு சர்வம் சமஞ்சசம்னு சொல்லிடணும். என்ன குழப்பம் இருந்தாலும் இந்த உபன்யாசம் கேட்டுட்டு புருஷ சுத்தத்தில் தீர வேண்டும், நம்ம ஆச்சாரியன் திருவடியில் பிரார்த்திக்க வேண்டும். சரி, இப்போ முதல் மந்திரத்துக்கு பிரவேசம் பண்ணி விடலாமா? இப்போ இந்த முதல் மந்திரம், சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராக்ஷः சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம். இதான் முதல் மந்திரம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். கேள்விப்படாமல் இருந்திருக்க முடியாது. பல பேருக்கு இது நித்தியமே பாராயணத்தில் இருக்கும். புருஷ சுக்தத்தின் முதல் மந்திரம் இது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சுருங்கனே பார்ப்போம். சஹஸ்ர ஷீர்ஷா, சஹஸ்ர ஷிரோபிர் யுக்தா. சஹஸ்ரன்னா என்ன? 1000. ஷிரஸ்னா என்ன? தலை. 1000 தலை இருக்கு சார். நீங்க ஒரு இப்போ ஃபிகரை இமேஜின் பண்ணுங்க. 1000 தலை இருக்கணும். அதை இமேஜின் பண்ணிட்டு முடியும். 1000 தலை இருக்கா? ஒன்றுத்துக்கு ஒன்று அட்டாச்சா 1000 தலை இருக்கு. இப்போ அடுத்தது தான் ப்ராப்ளம். சஹஸ்ராக்ஷகான் இருக்கு. சஹஸ்ராக்ஷன்னா எவ்வளோ? சஹஸ்ரம்னா என்ன? 1000. அக்ஷினா என்ன? கண்ணு. 1000 கண்ணு. 1000 தலை, 1000 கண்ணு. என்ன ப்ராப்ளம் வருது? ஐயோ, என்ன சார் இவர் இப்படி இருப்பாரா? ஒரு தலைக்கு 2 கண்ணாவது இருக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு தலைக்கு 2 கண் இருந்தா இதை கேட்கிறார் வியாக்கியாத்தா. சஹஸ்ர சப்தோ பகுத்வவாச்சி சங்கியாவச்சகத்வே சஹஸ்ராட்ச இது விரோதா சியாத் நேத்திர சஹஸ்ர துவயேன 2 கண்ணில் இருக்கணும். அப்படின்னா இவர் எப்படி சஹஸ்ராட்சன்னு சொல்லியிருக்காருன்னா, இப்ப நம்ம சஹஸ்ர சீருஷா சஹஸ்ராட்சகான்னு புரிஞ்சுக்கிறதே வேற விதமா புரிஞ்சுக்கணும்.